பழிக்கு பழி வாங்குவேன். வீட்டுக்குள்ளேயே கணவனை பழி வாங்குன்னு சொல்றாள், மனைவியை பழி வாங்குவேன்னு சொல்றாள், மாமியாரை பழி வாங்குவேன்னு சொல்றாள், மருமகளை. அப்படி வேலை செய்யற இடத்துல, பிசினஸ் செய்யற இடத்துல, ஊழியத்துல கூட எனக்கு என் ஊழியத்தை கெடுத்துட்டால பழி வாங்கிறேன். ஆண்டவர் சொல்ல, வேண்டாம் மகனே, இது வேண்டாம். அந்த வைராக்கியம், அந்த தீமை, அதெல்லாம் உனக்கு வேண்டாம். கர்த்தருக்கு காத்துரு, பொறுமையா காத்துரு, அவர் பார்த்துக்குவார், அவர் உன்னை ரட்சிப்பார். அதனால பழிக்கு பழி வாங்குற இந்த வைராக்கியம், தீமைக்கு சரி கெட்டு வென்றதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை கையில ஒப்பு கொடுத்துட்றேன், நான் உங்க நம்பிக்கையோட காத்திருக்கிறேன், நீங்க சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி தருவீங்க அப்படின்னு சொல்லுங்களேன். அவர் பார்த்துக்குவார் உங்களுக்கு. ஆமா, நீங்க அவர் பார்த்துக்குவார். நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. நான் தீமைக்கு தீமை செய்ய மாட்டேன், நான் அதை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்துறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்ளும்.